வெல்கம் டு கலாஸ் கறிவேல். இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா பலாக்கொட்டை வைத்து அருமையான ஒரு வடை தான் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த பலாக்கொட்டைங்கிறது பார்த்திங்களா, எடுத்து காட்டுறேன். இல்லை கிறிஸ்பியாக இருக்கும், பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ வந்து பலாக்காயெல்லாம் நிறைய கிடைக்கக்கூடிய சீசன், அதனால் நம்ம இந்த பலாக்காய், பலாப்பழம், பலாக்கொட்டை எல்லாம் வச்சு நிறைய ரெசிபீஸ் எல்லாம் பண்ணலாம். நானும் கூட பண்ணியிருக்கிறேன், வீடியோ போய் பாருங்கள். பலாக்கொட்டையில் அருமையான ஒரு ஸ்வீட் பண்ணியிருக்கேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பலாக்காயிலையும் ரெசிபீஸ் பண்ணியிருக்கிறேன், பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த பலாக்காய்ங்கிறது. பலாக்காய், பலாக்கொட்டை எல்லாமே உடம்புக்கு நல்லது தான். கரெக்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வடை. இந்த வடை வந்து நம்ம உளுந்து வடை பண்ணுறது மாதிரி அந்த ஷேப்லேயும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அப்படியே பண்ணிக்கோங்க. காரம் எல்லாம் இது நார்மலாக தான் இருக்குது, நான் பண்ணியிருக்கக்கூடியது எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. காரம், உப்பு எல்லாமே நார்மலாக இருக்குது. இப்போ நம்ம அருமையான இந்த பலாக்கொட்டை வடை வந்து சூப்பராக நம்ம பண்ணியிருக்கிறோம், வாங்க பார்க்கலாம். அதுக்காக நான் வந்து ஒரு 25 பலாக்கொட்டை வந்து இந்த மாதிரி தோல் எடுத்து வச்சுருக்கிறேன். இல்லை நீங்கள் அந்த தோலோடு போட்டு குக்கரில் வேக வச்சு அதுக்கப்புறம் தோல் எடுக்கிறதா இருந்தாலும் ஈஸியாக வந்துடும் அதோட தோல். இப்போ நான் வந்து இப்படி எடுத்துருக்கிறேன், பார்த்திங்களா. இந்த மாதிரி உள்ளதை குக்கரில் போட்டு வேக வச்சு தோல் எடுத்துக்கலாம், அது இன்னும் கொஞ்சம் ஈஸி. இது வந்து நான் அப்படி எடுத்து வச்சுருக்கிறேன், அவ்வளோதான். இப்போ இதை வந்து ஒரு குக்கரில் சேர்த்துடலாம். இந்த ரெட் கலர் அந்த போர்ஷன்லாம் மாற்றணுன்னு கிடையாது, அதெல்லாம் மாற்ற வேண்டாம். இப்போ அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வைக்கணும். ஒரு 4 விசில் வச்சு வேக வச்சிடலாம். இப்போ நல்லா வெந்துடும் பாருங்கள். இப்போ 4 விசில் வந்து ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். பார்த்தாலே தெரியுது, பார்த்திங்களா, நல்லா வெந்துடுச்சு பலாக்கொட்டையெல்லாம். கையில் எடுத்து பார்த்தா தெரியும், எல்லாமே வெடிச்சிருக்குது, ஆனால் நல்லா வெந்திருக்கும். இதை வந்து ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்செடுக்க போகிறோம். பார்த்திங்களா, நல்லா வெந்துடுச்சு, கையில் எடுத்து பார்த்தா தெரியும். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்க்குறேன், ஆறிடுச்சு. சரி, பலாக்கொட்டை வந்து பல டைப்பில் இருக்குது. சிலதில் நிறைய நீர்ச்சத்து இருக்கும், அதனால் தண்ணி சேர்க்காமல் முதல்ல இந்த மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு தேவைப்பட்டால் 1 டீஸ்பூன் தண்ணி ஏதாவது சேருங்க. தண்ணி நிறைய சேர்த்து அரைக்க வேண்டாம். இதில் வந்து இப்படியா இருக்குது, சில பலாக்கொட்டையெல்லாம் நம்ம தண்ணி சேர்க்காமல் அரைக்கும்போதே ரொம்ப லூஸாக இருக்கும். வடைக்கு வந்து நம்ம லூஸான மாவு வேண்டாம் நமக்கு, அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து இது டைட்டாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைக்கிறேன். அதில் வந்து சின்ன சின்ன இந்த மாதிரி கொட்டையோட பீஸ் இருந்தாலும் அதை எடுத்து கை வச்சு நீங்கள் எப்படி நசுக்கி அதிலோட சேர்த்துட்டாலும் போதும், நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதில் வந்து அரிசி மாவு சேர்க்குறேன், 2 டேபிள் ஸ்பூன். அப்புறம் வந்து வெங்காயம், பெரிய வெங்காயத்தோட பாதி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சின்ன பெரிய வெங்காயம்னா ஒன்றே சேர்த்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால பாதி வெங்காயம் சேர்த்துருக்குறேன். அப்புறம் வந்து கொத்தமல்லி தழை, கறிவேப்பிலை, இஞ்சி வந்து 1 பீஸு, 2 பச்சை மிளகா, இது எல்லாமே சேர்த்துடலாம். இஞ்சி வந்து 1 டேபிள் ஸ்பூன் நிறைய இருக்கும், பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூனை விடையும் கம்மியாக போதும், ஒரு கலருக்காகத்தான். மஞ்சத்தூள் சேர்க்காட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்க்குறேன். காரத்துக்கு ஏற்றாப்பில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து காரம் உள்ள மிளகாய்த்தூள்னா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்தா போதும். கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறேன். எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பிசைஞ்சிடலாம். மாவு ரொம்ப டைட்டாக இருந்தால் ஒரு சொட்டு தண்ணி வேணால் சேர்த்துக்கலாம், இல்லை மாவு தண்ணியாக இருந்ததுன்னா நீங்கள் ஒன்றும் தண்ணி சேர்க்க வேண்டாம். ஏன்னா வடைக்கு வந்து தண்ணி நிறைய ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் அப்படி எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு போயிடும் மாவு. எனக்கு வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுனால தான் நான் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துருக்குறேன். மாவு எல்லாமே இந்த மாதிரி பிணைஞ்சி வச்சுட்டேன். இப்போ வந்து சின்ன சின்ன பாலாக எடுத்து நம்ம சாதாரணமாக நம்ம வடை பண்ணுற மாதிரி பண்ணிட வேண்டியதுதான். கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பரப்பிட்டு உங்களுக்கு
போட்டு எடுத்துடலாம். இவ்வளோ தூரம் உங்களுக்கு பரப்ப வேண்டானாலும் பிரச்சனை இல்லை. நடுவில் ஹோல் போடணுன்னா இந்த மாதிரி ஹோல் போட்டும் பொரித்து எடுத்துடலாம். ஓகே, நான் வந்து இல்லை மசால் வடை பண்ணுற மாதிரி தான் பண்ண போகிறேன். இவ்வளோ பரப்புனாலும் போதும்னா போதும், ஓகே தான். நான் வந்து இன்னும் கொஞ்சம் பரப்பி போடுறேன். அது வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி நான் போடுற மாதிரி போடும்போது கையில் எடுத்தாலே அப்படியே அது பொடிஞ்சு வர மாதிரி ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் அப்படி வேண்டான்னா நீங்கள் கொஞ்சம் கூட கட்டியாக போட்டுக்கோங்க. இது வந்து இப்போ நம்மளுக்கு 9 வடை கிடச்சிருக்கு நம்ம எடுத்த அளவுக்கு. இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா காய வச்சிடலாம். நல்லா காஞ்சிடுச்சு எண்ணெய். தேங்காய் எண்ணெய் தான் நான் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து நம்ம இப்போ போட்டு பொரித்து எடுத்துட வேண்டியது தான். நான் இப்போ சின்ன சட்டி வச்சுருக்கனால 2 தான் போட போகிறேன். போட்ட உடனே திருப்பி போடாதீங்க. கொஞ்சம் பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நாம் திருப்பி போடலாம். வெங்காயம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போடாதீங்க, அளவாக போட்டால் போதும். நான் சொன்ன மாதிரி பாதி வெங்காயம் போட்டால் போதும். ஏன்னா நம்ம வந்து பலாக்கொட்டை வந்து ரொம்ப கொஞ்சமாக தான் எடுத்துருக்குறோம். ஏன்னா சின்ன பலாக்கொட்டை, அது ரொம்ப பெருசு கூட இல்லை. ரொம்ப வெங்காயம் போட்டால் அது எண்ணெயில் போடும்போது இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடும். அதனால தான். பார்த்திங்களா, இந்த மாதிரி 2-3 வாட்டி திருப்பி போட்டு சாதாரணமாக நம்ம பருப்பு வடையெல்லாம் பண்ணுவோமே அந்த மாதிரி தான். இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு. நம்ம எண்ணெயிலேருந்து மாற்றிடலாம். பபிள்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் அடங்கிடுச்சு. பார்த்தாலே தெரியும் அவ்வளோ அருமையான வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம். அடுத்ததையும் நான் இந்த மாதிரியே போட்டுடுறேன். மீதி உள்ளதை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஓகே, பாருங்கள் நம்ம அருமையான பலாக்கொட்டை வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். அப்போ என்னுடைய இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நல்ல ஒரு ரெசிபியுமா நம்ம மீண்டும் சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ.